திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இணைப்பு சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டுநர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பாலப்பம்பட்டியிலிருந்து மருளம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் இணைப்பு சாலை சீரமைக்கும் பணி துவங்கிய நிலையில் முதற்கட்டமாக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டது. கடந்த 2 மாதங்களாக சீரமைப்பு பணி முடங்கியதால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். குழந்தைகளை அழைத்துச் செல்வோர் விபத்துகளில் சிக்கிவிடும் ஆபத்துள்ளதால் சீரமைப்பு பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மழைநீர் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் புதூர் தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். வீரக்கல் புதூர் தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு பகுதியில் மழைநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் கடந்த 16ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் கால்வாயை தூர்வார எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் புதூர் தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். வாகன ஆர்சி புத்தகத்தை தபாலில் வழங்கும் புதிய நடைமுறையை கைவிட்டு புத்தகத்தை பழைய நடைமுறைப்படி நேரில் வழங்க வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் மற்றும் கனரக வாகன வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.